வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார கோவில். அதாவது கன்னி லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, வித்தை, குடும்பம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அதுக்கான பலன் கை மேலே கிடைக்கும். விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் இடமான துலாராசியில் உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு 5, 9, 11 கூடிய கிரகங்கள் அதில் வலுப்பெற்று இருக்கும்போது 2ஆம் இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அதில் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆகையினால உங்களுக்கு அந்த விதத்தில் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் அந்த 2ஆம் இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு யோகி அவயோகி அமர்ந்தாலும், இல்லை ராகு கேதுக்கள் அமர்ந்தாலும், இல்லை 6, 8, 12 கூடிய கிரகங்கள் அமர்ந்து திசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 2ஆம் இடம் பாதிக்கப்படும். 2ஆம் இடத்துக்கு நீங்கள் வலு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவில் வர்ற கோவிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு மனிதனோட வாழ்நாளில் உள்ள அனைத்து நல்ல விஷயத்துக்கும் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல தான் தனம் இருக்குது, வாக்கு இருக்குது, வித்தை இருக்குது, குடும்பம் இருக்குது. அப்போது 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் என்னென்னலாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பாருங்கள். தனம்னு சொல்லக்கூடிய பொன், பொருள், ஆபரண சேர்க்கை, தினசரி வருமானம், அன்றாட செலவுக்கான பாக்கெட் மணின்னு சொல்லக்கூடிய அன்றாட செலவினத்துக்கான வருமானம், இது எல்லாமே அந்த 2ஆம் இடத்துல தான் இருக்குது. அதே போல் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் கல்வி பாதிக்கப்படும். இளம் வயதாக இருந்தால் கல்வி பாதிக்கப்படும். வருமான வயதாக இருந்தால் வருமானம் பாதிக்கப்படும். திருமண வயதாக இருந்தால் திருமணம் பாதிக்கப்படும். திருமணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கண்டிப்பாக குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, வம்பு வழக்கு தினம் இருந்துக்கிட்டே இருக்கும். வித்தை அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட தொழில் அல்லது கற்றுக்கிட்ட கல்வி, இது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் இருக்காது. இதன் மூலமாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். இல்லை இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். அதாவது வித்தை, நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு பாடுபட வேண்டியதாக இருக்கும். அல்லது அந்த தொழிலை உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு குடும்பம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதாவது 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டா. அப்போது இந்த 2ஆம் இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை மீறி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது தானே மெயினு. பணம் இருந்தாலே ஒன்றா நமக்கு வந்து சேர்ந்துடும். ஆகையினால இந்த 2ஆம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டால் இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கொடுக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு வருமான தடை இருக்காது. நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வியோ தொழிலோ உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் எல்லோரும் அனுசரித்து போகிற சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும். மெயினாக கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். ஒரு மனிதனுக்கு வாக்கு தானே ரொம்ப முக்கியம். ஒருத்தன்ட்ட ஒரு விஷயம் நான் தர்றேன் அப்படின்ட்டு அதை கொடுக்கலன்னா பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டுரும். ஆகையினால இந்த வாக்கு பலிதம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அப்போது இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாக்கு பலிதம் ஏற்படும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய கல்யாண பெருமாள், திருவிடந்தை, காஞ்சிபுரம். இந்த கோயிலோட அமைப்பு மற்றும் போயிட்டு வர்றதுக்கான வழித்தடம் எல்லாமே ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு போகும்போது மன தூய்மையோடையும் உடல் தூய்மையோடையும் போங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு. இதன் அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, மன தூய்மையும் உடல் தூய்மையும் சுத்தமாக இருந்து கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போகிறப்ப அங்கே உள்ள புனித தீர்த்தத்தில் நீராடிட்டு தான் சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எந்த கோவிலுக்கு பரிகாரத்துக்காக நீங்கள் போகிறதா இருந்தாலும் முதல்ல கணபதியை வேண்டிக்கோங்க. அடுத்தது உங்கள் குலதெய்வத்திட்ட மனதார பர்மிஷன் வாங்கிட்டு போங்க. குலதெய்வத்திட்ட வேண்டிக்கோங்க, நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன், என்னோடய காரியங்கள், நான் போகிற விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத குலதெய்வத்துக்கிட்ட ஒரு சங்கல்பமாக வச்சுட்டு போயிட்டு வாங்க. 100% நற்பலன்களை வாரி வழங்கும். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த பரிகாரத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். அதனால் குலதெய்வ துணையோடு நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் குலதெய்வத்தோட அருளோடு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.